அது சினிமாக்காரர் தானே. சினிமா தானே இருக்க தானே வாழ்க்கையிலேயே அது அப்படி இருக்கிறது தான் கொஞ்சம் ஆபத்தானதா தெரியுது. அதுவும் இந்த மாரி ஒரு வரலாற்ற திரிச்சு சொல்றது, ஒரு மக்களால் மதிக்கப்படுகிற கூட்டத்தால் ஈர்க்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதன, ஒரு தலைவர இப்படி கொச்சைப்படுத்துறதுன்றது கண்டிக்கத்தக்கது. உண்மையிலேயே அவரு வருத்தம் தெரிவிக்கணும். இத மறுப்பு வெளியிடணும். இப்ப அவரே சொல்றாரு. பலர் இதெல்லாம் நான் சந்திச்சதா சொன்னா கமெண்ட் அடிக்கிறாங்க. இவர் சந்திக்கலன்னு சொல்றாங்க. அப்ப அவருக்கே ஒரு குற்ற உணர்வு இருக்கு. இது சொல்ல வேண்டிய தேவையில்ல. நீ வீரப்பன சரியாக அடையாளப்படுத்தி, நான் வீரப்பனார இந்த மாரி சொல்லியிருக்கிறேன் பாருங்க, உயர்த்தி சொல்லியிருக்கேன்னு சொன்னா, அது பெருமைக்குரிய விஷயம். அவரை எவ்வளவு இழிவுபடுத்தணுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு, நான் வீரப்பன பத்தி பேசுறேன். இப்ப சந்திச்சேன்னு சொல்றது, வீரப்பன் இல்லன்ற தைரியத்தில சொல்ற விஷயம் இது. வீரப்பன சந்திக்க போறதுக்கு முன்னாடி அங்க மக்கள்ட்ட பேசும்போது, இவர் அவன்னு பேசினா கூட மக்கள் பதிலுக்கு அவர்ன்னு தான் சொல்றாங்க. காவல்துறை அதிகாரிகள இவர் அவர்ன்னு சொன்னா, பதிலுக்கு அவங்க அவன்னு அவன்னு சொல்றாங்க. சொல்றாங்க. ஸோ அப்படிலாம் நான் போன மனநிலையிலிருந்து வெளிய வரும்போது மாறி வந்துட்டேன்னு சொல்றாரு. ஆனா படத்துல அப்படி சித்தரிக்கல. அத எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சந்தர்ப்பவாதம். படத்துல அவர மோசமா சித்தரிச்சுட்டு, வெளிய இப்ப இந்த இளைஞர்கள ஈர்க்கணும். இப்ப படத்த மாத்த முடியல. அதே அப்படி ரிலீஸ் தான். அதனால அதுல மாத்தாம, இந்த வீரப்பன பத்தி வெளிய உயர்வா பேசுனா நம்மள வீரப்பனுக்கு வேண்டியவர்ன்னு ஏத்துக்குவாங்க. வீரப்பன சந்திச்சத வேற சொல்றாரு. வீரப்பனையெல்லாம் பார்த்தவருன்ட்டு நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நம்ம படமும் வணிக ரீதியா வெற்றி பெறும்ன்ற அந்த காரணத்துக்காக தான் சொல்லிட்டு இருக்காரே தவிர